श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् यथागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे நமஸ்ததசஸ்பதே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே சிவாலய பரிவார திருமேனிகளை சிந்தித்து கொண்டிருக்கோம். முதல்ல சிவாலய திருமேனி 64 சிந்தித்தோம். இப்போ அதை சுற்றி என்ன இருக்குது? பரிவாரம்னு சூழ்ந்திருப்பதுன்னு அர்த்தம். அந்த பரிவார திருமேனிகளில் இப்போ தச திக் பாலகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சில தெய்வம் பார்த்திங்கன்னா சில தெய்வத்தோட படிமம்னா விக்கிரகம். அந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். சில தெய்வம் பார்த்திங்கன்னா குழுமம்னு சொல்லுவாங்க. என்னது குழுமம்? தமிழ் அழகான வார்த்தை. ரகரம் இருக்கோ இல்லையோ, குழுமம். ஒரு உதாரணம் பாருங்க. சோமாஸ்கந்தர் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய சாமியை கும்பிட்றோம், உலா திருமேனியில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சிவன், ஸ்கந்தன், அதான் முருகன், அம்பாள், அதான் குழுமம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க. காளி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, இந்திராணி அப்படின்னா அப்படி அது குழுமம் சேர்ந்தே வருவாங்க. தனியாக இருக்கிறது வேறு. இப்போ விநாயகர் தனியாக இருக்கார், நம்ம பார்க்குறோம். உலகில் விநாயகரை தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்த கன்னின்னு சொல்லுவாங்க. 7 கல்லை வரிசையாக நெட்டு வழிபாடு பண்ணுவாங்க. சப்த நதி அது மாதிரி பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு மூலஸ்தானத்திலேயே பார்த்திங்கன்னா 5 பேரும் சேர்ந்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரே சாமியார். துர்கை, அது பேர் என்ன, திரௌபதி ஒரு சாமியாக இருக்கும். அவங்க அண்ணன் தம்பி 5 பேரையும் சேர்ந்து தான் வைக்கிறது வழக்கம். நம்ம சென்னையில் கூட கோயில் இருக்குது, தர்மராஜா கோயில்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த 5 பேரும் என்ன இருப்பாங்க, சேர்ந்தா மாதிரி இருப்பாங்க, குழும தேவதை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமருடைய விக்கிரகத்தை பார்த்திங்கன்னா தனியாக ராமருடையும் இருக்கார் அப்படின்னு இருக்காது. நம்ம தெற்கத்தி வழக்கத்தில் ராமர் இருப்பார், லக்ஷ்மணன் இருப்பான், அனுமான் இருப்பான், கூட சீதை, இவாளோட தான் அதை என்ன பார்க்க முடியும். இதெல்லாம் குழும தேவதைகள்னு சொல்லுவோம், ஒரு சேர்ந்தா மாதிரி இருக்கிறது. இப்போ சிவன், சிவலிங்கம் தனியாக தான் இருக்குது. மூலஸ்தானத்தில் வேறு எந்த விக்கிரகமும் இருக்காது. அந்த மாதிரி குழும தேவர்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்கிற போது நவகிரகமும் குழுமம் தான் சேர்ந்தா மாதிரி இருக்கும். அது முன்னாடி பின்னாடி இடம் மாறி இருக்கலாம், இல்லை வரிசலாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் 9 கிரகமும் என்னது, சேர்ந்தா மாதிரி தான் கும்பிடுவோம். அந்த மாதிரி தச திக் பாலகர்கள் அப்படின்னு சொன்னால் அது சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும். குழும தேவதைகள் அப்படின்னு பேர். இந்த குழும தேவதைனா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் சமான அந்தஸ்து உடையவர்கள், அதை தான் இந்த குழு குறிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாரும் சமான அந்தஸ்து. 2 அமைச்சர்கள் அப்படின்னு வச்சுங்களேன். இவர் ஒரு துறை பார்க்குறார், அவர் ஒரு துறை பார்க்குறார். 2 பேருக்கும் சமான அந்தஸ்து. ராஜா கிட்ட பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் என்னது, சமான மரியாதை இருக்கும். அந்த மாதிரி சமான அந்தஸ்துடைய ஒரு விஷயமாக இருக்காங்க. இல்லை நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை திருப்பியும் ஞாபகப்படுத்தி கேட்டுக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு தான் முதல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி போக போக இன்னும் 2 சேர்த்து தசதிக் பாலகர்கள் அப்படின்னு ஆயிடுது. முதல்ல தசன 10ன்னு அர்த்தம். தசன 10. தசனை வேறுபடுத்தி காட்டுவது. தசனைன்னா பல்லுக்கு பேர், தசனம்னா வெட்டுறது, ஒரு பார்ட் 2ஆக வெட்டுறது. அப்போ எல்லையை பாகுபடுத்தி காட்டுகிற பண்பு இருக்கிறதுனால தச 10 அப்படிங்கிறது. திக்கு அப்படின்னா திசைன்னு அர்த்தம். திக்குன்னா திசை. பாலகர்கள், பாலகா அப்படிங்கிற வார்த்தை, பான்னாலே ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல். இப்போ வா, நீ, போ, இதெல்லாம் ஒரு எழுத்து, ஆனால் ஒரு சொல்லுது. வான்னா வான்னு அர்த்தம், போன்னா போன்னு அர்த்தம். அது ஒரு வினைச்சொல்.
ஆன பசுன்னு அர்த்தம். ஒரு எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பேர். அந்த மாதிரி பானாலே பாதுகாக்கிறோன்னு அர்த்தம். இப்போ தச திக்பாலகா அப்படிங்கிறது திசை காவலர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். திசை காவலர்கள்னு சொல்லலாம். இந்த திசை காவலர்கள் 10 பேர் சேர்ந்து வருவா, இல்லைன்னா 8 பேர் சேர்ந்து வருவா, இல்லை 4 பேர் சேர்ந்து வருவா. என்னது? அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. 4, 8, 10 அது காலந்தோறும் வளர்ந்துருக்கு. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டு முதல்லலாம் ஃபிலாசபி அதுதான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக என்ன இருக்கும். ஏன்னா அப்போ உள்ளவாலாம் அந்த ஒரு பாட்டை ஒன்றையும் படித்தா அதுக்கப்புறம் பல துறைகள் தேவைப்பட்டது. அப்புறம் மருத்துவத்திற்கு ஒரு தனித்துறை தேவைப்படுது. அதுக்கப்புறம் மற்ற பொருளாதாரம், அதுக்குள்ள நுட்ப பிரிவுகள் வச்சு பல பிரிவுகளை இன்றைக்கு உயர்கல்வித்துறையில் நம்ம என்ன பார்க்குறோம். அது மாதிரி முதல்ல உருவானது பேசிக் தானே. அதுலேருந்து தானே மிகப்பெரிய விஷயம். சைக்கிள் உருவாகி தானே புல்லட் உருவாகிருக்கும். எடுத்தோடனே புல்லட் உருவாகிருக்காதே. அதை மாதிரி முதல் விஷயத்தில் உருவாகி அதுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்கணும். அப்படி பார்த்தா திசை மொத்தம் 4 அப்படின்னு சொன்னான். அந்த 4ஐயும் எப்படி கணக்கு பண்ணியிருக்கான்னா, பூர்வ திசைக்கு அதிபதி யார்? சூரியன் தான். சூரியனை வச்சு சூரியனுக்கு நேர் எதிர்ப்பு. சூரியன் கிழக்குலேருந்து வரான்னா அவன் மறையிற மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளில் முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் என்ன பண்ணியிருக்கான், வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு 8ன்னு பிரித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் முதல்ல உருவானது பேசிக் தானே. அதுலேருந்து தானே மிகப்பெரிய விஷயம். சைக்கிள் உருவாகி தானே புல்லட் உருவாகிருக்கும். எடுத்தோடனே புல்லட் உருவாகிருக்காதே. அதை மாதிரி முதல் விஷயத்தில் உருவாகி அதுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்கணும். அப்படி பார்த்தா திசை மொத்தம் 4 அப்படின்னு சொன்னான். அந்த 4ஐயும் எப்படி கணக்கு பண்ணியிருக்கான்னா, பூர்வ திசைக்கு அதிபதி யார்? சூரியன் தான். சூரியனை வச்சு சூரியனுக்கு நேர் எதிர்ப்பு. சூரியன் கிழக்குலேருந்து வரான்னா அவன் மறையிற மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளில் முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் என்ன பண்ணியிருக்கான், வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு 8ன்னு பிரித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் மேலே கீழே. அப்போ நடுப்புற இருந்தால் தான் திசையே வேலை செய்யும். ஒரு நடு புள்ளி இருந்தால் அப்போ தான் வேலை செய்யும். திசைனே ஒன்று இருக்கா இல்லையான்னு நமக்கு ஒரு சந்தேகம். ஒரு உதாரணம் பாருங்க. நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் தான் சென்டர் பாயிண்ட். எனக்கு முன்னாடி நீங்கள் கிழக்கில் இருக்கீங்க, எனக்கு பின்னாடி இது மேற்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இது தெற்கு, இது வடக்கு. இப்போ நானே அடுத்த ரூமில் இருந்தால் இந்த சாமி ரூம் கிழக்க வந்துடும். நான் அங்கே இருந்துட்டு எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா, எனக்கு கிழக்க சாமி இருக்குதுன்னு நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? இந்த ரூம்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த ரூம்குள்ளே பக்கத்தில் இந்த ஒரு உதாரணத்துக்காக புரிய வைக்கிறேன். நீங்கள் எந்த புள்ளியை நடுப்புள்ளியாக கொள்கிறீர்களோ அதை வைத்து தான் பிற திசைகளை என்ன பண்ண முடியும், கணக்கு பண்ணணும். சென்டர் பாயிண்ட் தான் முக்கியம். சென்டர் இருந்தால் தான் திசையை போடும். சென்டரில் என்ன திசை இல்லை, அதுதான் விஷயம். அப்போ இதெல்லாம் இந்த மைய புள்ளிங்கிறது யாருமே என்ன சொல்லலை, தசதிக் பாலகர்கள்னு சொல்கிறானே தவிர இந்த மைய புள்ளி என்னது சொல்லலை. ஆனால் அது உள் குறியீடு. சமயம் எப்பொழுதுமே என்ன பண்ணும், உள் குறியீடு. அதை பாருங்க. இந்த கோயில்களை எப்பொழுதுமே கிழக்கு திசையில் கட்டினார்கள், கிழக்கு திசையில் நிறுவினார்கள். முதல் கோயில், அதாவது மனிதன் கட்டிய முதல் கோயில் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணால் அது குடைவரை கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா கோயில் இதில் வேறு என்ன, மலை ஓரத்தில் அதை அப்படியே வடித்து அதில் ஒரு பொந்து இயல்பாக இருந்ததுன்னா அதில் தங்கிறதுக்கு ஒரு வழி வச்சான். அது முதல் கோயில் குடைவரை கோயிலாக தான் இருக்கும். அப்படி அவன் செஞ்ச விஷயத்திலே முதல் விஷயம் என்னன்னா, அங்கேயும் கிழக்கு பார்க்க ஓட்டை போட்டிருக்கான். அது ஏன் அப்படின்னா, வெகு நேரத்து வெளிச்சம் கிழக்கேந்து வர்றதுனால அவனுக்கு என்னது வெளிச்சம். அதனால் கிழக்கு திசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். நான் சொல்கிறேன், ஆதியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ்திரங்கள் ஆகமத்தில் 1000 ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 250 ஸ்லோகம் ஆலயம் கட்டுவதை பற்றி இருக்கும். 250 ஸ்லோகம் சாமியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றி இருக்கும், பூஜை பண்ணுறதை பற்றி இருக்கும்.
250 ஸ்லோகம் அதில் தப்பு நடந்தால் சரி பண்ணுறதை பற்றி இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோகத்தை நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரித்தா 1000 ஸ்லோகத்தில் 250 பேர் கர்ஷன விதி இருக்குது. அந்த கர்ஷன விதியில் முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ நாம் ஒரு வெட்ட வெளியில் கோயில் கட்டணும். நான் தசதிக்பாலகர்களை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணோம், ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம இதை விட்டுட்டு உடனே அடுத்ததுக்கு தாவிடுவோம். நம்மளுடைய மைண்டு அப்படியே கூடவே ட்ராவல் பண்ணணுமே, அதான கஷ்டம். என்னென்னா இப்போ ஒரு வெட்ட வெளி இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த இடத்த அந்த காலத்தில் வெட்ட வெளின்னு இருந்தால் தானாக வந்த மரம் வளரும். நடாமலே சில அருகம்புல் சில விஷயம்லாம் என்ன வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துருக்கிற காட்டை முதல்ல வெட்டுவான். அதுதான் முதல்ல. இப்போ நான் கோயில் கட்ட போகிறேன், இந்த இடத்த உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? இதை எப்போ செஞ்சுருக்கான் தமிழர்கள், இந்த கோயில் கட்டுற மெத்தடாலஜி எப்போ வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருதுகோள். என்னது கருதுகோள்? நான் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். முதலேருந்து யோசித்து பார்த்தா அந்த திசையை பற்றி பேச வரோம். அதனால் இதுவும் ஒரு கருதுகோள். அதுக்கு பல சாஸ்திரம் இருக்குது. எப்போதுமே நார்மலாக நமக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வாழ போகிறோம். கூடுதலாக ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னா அவனை பக்கத்தில் தங்க வைக்கிறதுக்கு தான் நமக்கு இப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஆற்றுல நாமளே குடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. விருந்தாடி திடீர்னு வெளியூர்லேருந்து ஒரு 4 பேர் வந்துடுறா. மேலே இருக்கிற ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் என்ன மாதிரின்னு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? ஏன் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, எத்தனை பேர் குளிக்கிறாங்க அப்படின்லாம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ தங்கிறதுக்கு இடம் பிரச்சனை என்ன வருது? வருமா வராதா? இயல்பாக கேட்குறேன், ஒன்றும் பெரிய விஷயமா நான் சொல்ல. அதை மாதிரி தான் குரூப்பாக வாழ்ந்தான், ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தான். இப்போ திடீர்னு எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு ஆள் தேவைன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா கூட்டாக போய் சண்டை போடுறது, அவங்ககிட்ட இருக்கிற பசுமாட்டை திருடின்னு வந்துடுறது, அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை திருடுறது, அங்கே இருக்கிற ஆள்களை அடிக்கிறது, அவனை அடித்து அடிமையாக்கிக்கிறது. எங்கே கொண்டு வருது? இப்போ அவன் எங்கே தங்க வைப்ப? இப்போ நம்மளோட சேர்ந்தால் அதுவும் பிரச்சனை. வேலைக்காரனாக இருக்கலாம், கிளம்புறையும் சாயந்தரம் வரைக்கும் வேலையை செஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்க முடியாதோ இல்லையோ. அப்போ அவளுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ. அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு குரூப்பை அடிமை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஆசை பண்ணுறான். அப்படி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் காட்டை அழித்து நாட்டை என்ன பண்ணுறான்? காட்டுறான். அதை அவன் அடிமையாக இருக்கிறவனை சும்மா இருப்பானா? அவனை வச்சு என்ன பண்ணுவான்? அந்த இடத்த வெட்டுவான். அந்த இடத்த வெட்டி அந்த ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுவான். அதை மாதிரி முதல்ல என்ன பண்ணால் விருட்சச்சேதனம்னு சொல்கிறான். அந்த சாஸ்திரத்துக்கு பேர் என்ன? விருட்சச்சேதனம். சேத்தனம்னா வெட்டுறது. கோயில் சாஸ்திரம் முதல்ல விருட்சத்தை சேதனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வாழ்வதற்காக சேதனம் பண்ணுறது. அதில் என்ன சாஸ்திரம்னா எத்தனை மரத்தை வெட்டினானோ அத்தனை மரத்தை நட சொல்கிறான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மரத்தின் இம்பார்ட்டண்ட்டு, மரம் அதிகமாக இருந்த காலத்திலேயே தமிழன் அறிந்திருந்தான். அதான் அங்கே சிறப்பு. என்னது? மரத்தோட வேலை. வேதத்தில் முதல் வார்த்தை யஜுர்வேதத்தில் இஷேர்தோ ஜேர்தோ வாஜவஸ்தோ தேவோவஸ் சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னா அந்த அரச மரத்துக்கிட்ட கேட்குறான், நான் உன்னுடைய உதிர்ந்த இந்த இலைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு நீ எனக்கு அனுமதி தருவாயாக. முதல்ல மரத்துக்கிட்ட பேசியிருக்கான். யோசிச்சு பாருங்கள், கருணையுடையவன். உடனே சிவாச்சாரியார் வெட்ட சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. எத்தனை மரத்தை வெட்டினானோ அத்தனை மரத்தை என்ன பண்ணணும்? நடணும். அதுதான் வேலை. ஆக்கிறது அழிக்கிறது. அந்த மரத்தை முதல்ல வெட்டுவான். அப்படி வெட்டிவிட்டு என்ன பண்ணுவான்? அடுத்தபடியாக அந்த காலத்தில் பூமியை சமதளமாக்கணும். அந்த ட்ரைனிங்க்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மணல் இருக்குல்ல அதை அப்படியே குவிச்சிட்டு அதில் தண்ணி கட்டுவான். தண்ணி வாட்டர் லெவல் சமமாக தான் இருக்கும். அப்போ மேடு பள்ளத்தை என்ன பண்ணுவான்? சரி பண்ணுவான். அதை நூல் பிடிச்சி அந்த மட்டத்துக்கு மணலை என்ன பண்ணுவான்? நிரப்பிக்குவான். இதை தூக்கி ஓரத்தில் போட்டுட்டு அதில் என்ன பண்ணுறான்? நிரப்புறான். அதில் எவ்வளோ பெரிய கருணை பாருங்கள். பூமாதேவிட்டேருந்து மண் எடுக்கிறான். அந்த மண் எடுக்கிற பூஜை தான் இப்போ மிருத்சங்கிரகணம்னு பண்ணுறாங்க. இந்த பாலிகை வழிபாடுன்னு எல்லா கோயிலையும் இருக்கு. கோயிலாக நம்ம அதோட தாத்பரியம் புரியல. அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல எடுத்தால் பள்ளமாக உள்ளது,
புரியுதா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஏறினா அதில் தண்ணி ஊற்றி இயல்பாக வரதை பார்த்து திருக்குளம்னு போட்டான். அதை இந்த பள்ளம் தோண்ட தோண்ட என்ன வருது அவனுக்கு? ஒரு இடத்த என்ன பண்ணுறான்? இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாருங்கள், ஒரு இடத்துல இடக்கிறான், சேர்த்துக்கிறான், மட்டமாக்கிக்கிறான், அப்போ அதை தண்ணி ஆக்குறான். அதனால் என்று சுவாமி வந்தாலும் முதல்ல உருவாக்கப்படுறது எது? குளம், தீர்த்தம். அப்புறம்தான் மற்றதெல்லாம். தீர்த்த சங்கிரகம் பெருமாள் கோயிலில் ரொம்ப அழகாக சொல்லிவிடுவா. அதை எடுத்தோடனே நீ எது பண்ணாலும் சரி குளத்தை தூக்கின்னு எங்கே போகணும்? அது ஒரு சம்ஸ்காரம், தீர்த்த சங்கிரகம். அப்படி அதே தான் நமக்கும் எல்லாருக்கான சொல்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பள்ளம் பண்ணினா மேடு பண்ணினா, நீங்கள் இப்போ திசையை பற்றி தானே சொல்லுவீங்க. எங்கெங்கேயோ அளக்குறீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு உள்ளே போயிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ என்ன பண்ணுறான்னா 4 பக்கம் 8 பக்கம் 10 பக்கம் அப்படின்னா சென்டர் வச்சா தானே வரும். அந்த இதில் தண்ணியை கட்டிட்டு அதில் ஒரு சங்கஸ்தாபனம்னு சொல்கிறான். சங்கு இருக்குல்ல, வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு அது எதுவாக இருந்தாலும் சரி, சங்கு ஒரு நத்தை வகையை சார்ந்தது. அது ஒரு பக்கம் 2 பக்கமும் கூறாக தெரியும். முனையில் ஒரு கூறு, இந்த பக்கம் ஒரு கூறு, வாய் வச்சு ஊதுற மாதிரி ஒரு கூறு இருக்கும். சங்குன்னா பாலாடைன்னு பழைய காலத்தில் முடிவு பண்ணியிருக்கா. அந்த மாதிரி சங்கஸ்தாபனம், அந்த மாதிரி ஒரு சங்கு எடுத்துக்குவான். அந்த ஒரு குச்சி நடுவான், அந்த குச்சை அந்த சங்கில் கவுத்து வச்சுருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். 4 பக்கமும் மேடு கட்டுறான், சமன்பாடு பண்ணுறான். அதில் சென்டர் ரவுண்டு தான் அவன் கண்டுபிடிப்பான். முதல்ல வெறும் ரவுண்டு, கட்டமாக இல்லை, ரவுண்டு. அந்த ரவுண்டில் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, குடைவரை கோயில்களுக்கு அப்புறம் இந்த கோயில் வளர்ச்சியை நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இருந்தது சப்ததாது கோயில்னு பேர். சுண்ணாம்பில் தான் கோயில் கட்டுவான், அதில் தான் இருந்திருக்கு. பல கோயில்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதை தாண்டி அதை பின்பற்றி அந்த இடத்துல கருங்கல் கோயிலை கட்டுவான். புரிஞ்சுக்கணும் நீங்கள். எப்படி முதல்ல எடுத்தோடனே கருங்கல் கோயில் வளர்ச்சிலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு சென்டரில் ஒரு குச்சை நட்டுருவான். அந்த குச்சி முனையில் சங்கை என்ன பண்ணுவான்? வச்சுருவான். இப்போ இந்த வாட்டர் லெவல் பண்ணி அந்த லெவலுக்கு மணலை பரப்பிடுவான். இப்போ திசையை அவன் சூட்டணும். அதில் அந்த சங்கினுடைய நுனி இருக்கோ இல்லையோ, அது வந்து கரெக்டாக சூரியனை பார்த்து வைப்பான். ஏன்னா சூரியன் கண்ணுக்கு தெரியும். அந்த சூரியனை பார்த்து வச்சுருவான். அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் நோட் பண்ணிகிட்டே வருவான். ஒவ்வொரு நாளைக்கு 1 வருஷத்துக்கு நோட் பண்ணுறான் அவன். எத்தனை வருஷத்துக்கு? அந்த சூரியன் வரும்போதெல்லாம் அந்த வால் பகுதி தலைப்பகுதி கோடு இருக்குல்ல, அதை என்ன பண்ணிகிட்டே இருப்பான்? கோடு போட்டுக்கிட்டே வருவான். அந்த கோடு வந்து கொஞ்சம் காலத்துக்கு மாறுபடும். அந்த மாதிரி மாறுனது தான் சிவசூரிய பூஜை பண்ணுறாருன்னு சொல்லுவான். அந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணி கரெக்டாக இத்தனாம் தேதி அந்த வாது உச்சி சூரியன் அப்படின்னு அந்த விஷயத்தை வச்சு தான், அந்த சங்கஸ்தாபனத்தை வச்சு தான் என்ன பண்ணுவான். அதில் பெரும்பாலும் 60 நாளைக்கு எந்த 100 நாள்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் தெளிவாக இருக்குது. நம்ம சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளால் முடியல. தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது அந்த கர்ஷன விதி. அதில் வந்து 100 நாள் நோட் பண்ணுறான்னு வச்சுங்க. அதில் 60 நாளைக்கு மேலே சூரியனுடைய பாகம் வந்தால் கிழக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. அதில் மையம் வச்சு அதுலேருந்து கணக்கு எடுத்துக்குவான். கிழக்குக்கு நேர் எதிர் மேற்கு, வடக்கு தெற்கு, அப்படியே அதை என்ன பண்ணிவிடுவான்? பிரிச்சுடுவான். அதுதான் திசை சூட்டும் முறை. புரியுதா உங்களுக்கு? முதல்ல அந்த கோடை போட்டு பிரிச்சுக்குவான். அப்படி பிரித்தா அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, முதல்ல மகாதசை தான். சூரியன் பின்னாடி மேற்கு, தெற்கு, வடக்கு, அப்படியே முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அது 2த்துக்கும் நடுப்புற அந்தராலம் குறுக்கு. அந்த குறுக்க ஒரு சூத்திரத்தை போட்டு என்ன பண்ணுவான்? அதை தென்கிழக்கு வடமேற்குன்னு புரிச்சுக்குவான். இப்போ மேலே கீழே, கீழே அஸ்தி வரும்போது மேலே விதானம் போகுது. ஓகேவா? இப்போ சென்டர் பாயிண்ட் இது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போது இந்த கிழக்கு திக்குக்கு காவலாக இந்திரன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நேர் மேற்கு வருணன், இந்த பக்கம் தெற்கு யமன், இங்கே இந்த பக்கம் குபேர். அதுதான் திசை காவலர்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தபடியாக 2க்கு நடுப்புற இந்த இடத்துல இந்திரனுக்கும் யமனுக்கும் நடுப்புற அக்னி. இந்த பக்கம் நிருதி, அதனால் கன்னி மூலை நிருதி மூலை அப்படின்னு அதை சொல்லுவோம். குறுக்கில் நிருதி அப்படிங்கிற திசையை நோட் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில்
இந்த பக்கம் வருணன், அது பக்கத்தில் வாயுன்னு வரும். ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டான் குபேரன். அந்த கடைசியில் என்னது? ஈசானம். உண்மையாக இன்ஜினியரிங் பண்ணியிருக்கான். புரியுதா உங்களுக்கு? வியப்பாக இருக்குது. எனக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வியப்பாக இருக்கும். அவங்க பில்லர் போடுறது, இந்த பக்கம் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும். அவ்வளோ வேகமாக ட்ரெயின் போகிறது, அதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும். நான் வந்து வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பரப்பளவை உருவாக்குறதுக்கு பெரிய கட்டம் போடுவான். அந்த பெரிய கட்டத்தை தான் வாஸ்து ஹோமம்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் முதல்ல பூஜை பண்ணும்போது வாஸ்து தான் பண்ணுவாங்க. அதில் இந்த 8 திக்கு, இந்த 10 திக்கு தேவதைகளை தான் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த முதல் பூஜையே அதுதான் முதல்ல. அதை நம்ம காட்டுறது பின்னாடி. அதுக்கெல்லாம் நமக்கு புரியல. ஏதோ ஐயர் ஏதோ எல்லை போடுறார், ஏதோ பணத்தை ஏதோ ஒரு இதை கட்டி இழுக்கிறார், அப்படி தான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் திசை சூட்டும் முறையுமே ரொம்ப முக்கியம். அந்த தேவதைகளை முதல்ல அருவமாக ஒரு அடையாளமாக வைப்பார்கள். அதுக்கு பேர் பூடம்னு பேர். என்னது? பூடம், மலர் அடையாளம். அது அந்தந்த திக்கை மார்க் பண்ணி பெருசாக ஒரு ஏரியாவை என்ன பண்ணிப்பான், கவர் பண்ணிவிடும். அதான் பெரிய ஏரியா. அந்த ஏரியாவை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ திருக்கடையூரில் சென்ட்ரு பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தகடேஸ்வரர் இருக்கிற இடம். அதோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு மார்க்கு பின்னாடி அந்த இதை மார்க் பண்ணுறதுக்கு ரத வீதி தேர் சுற்றி வருதில்ல, அந்த வீதியில் ஒரு சென்டர் இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை வச்சுருக்கான் அந்த காலத்தில். அது கரெக்டாக அது என்னாகும், அது வந்துடும், அந்த திக்குக்கு வரும். அந்த திக்கை சூட்டுறதுக்கு தான் முதல்ல பலிபீடம் வைப்பான். அதை தான் முதல்ல எல்லக்கல்லுன்னு சொல்கிறான். இந்த ஏரியா வரைக்கும் தேவதைகளுக்காக எடுக்கப்பட்டது. இதுக்குள்ளே யாரும் என்ன வரக்கூடாது. அதுக்குள்ளே குடிசை கட்ட விட மாட்டான். மானுட வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை எதுக்குமே விட மாட்டான். அதுதான் திக்கு. அப்படி மார்க் பண்ணின தேவதை, முதல்ல வணங்குற தேவதை யார் அப்படின்னு கேட்டால், இந்த இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணு. ஒன்றுமே இல்லை சார். இந்த வழிபாடு தான் முதல் வழிபாடு. இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் மற்றது. முதல்ல சைக்கிள் வந்து தானே அப்புறம் வந்திருக்கணும். சாதாரண தேவதையை வழிபாடு பண்ணி தானே மிகப்பெரிய தேவதையை அடைஞ்சிருக்க முடியும். அப்படி தானே? இந்திரன் மருத நிலத்து கடவுள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? தொல்காப்பியர் சொல்கிறார். அப்படி தானே? வருணன், இன்றைக்கும் புண்ணியாவச்சனம் பண்ணுறோம். நம்ம வீட்டில் பொண்ணு திறந்துட்டா, இறந்துட்டா, வாழ்ந்துட்டா புண்ணியாவச்சனம்னு ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன அர்த்தம்? வருண வழிபாடு தான். அந்த வருண வழிபாடு இப்போ வரைக்கும் இருக்க. அப்போ அது என்னது? வருண வழிபாடு அதில் இருக்கா இல்லையா? அப்போ 2 தேவதை தமிழகத்து வழிபாட்டு தேவதையில் 2 தேவதை. அதை விட ஒரு சிறப்பு பாருங்க. அப்போ இந்திரனை கும்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முருகனை கும்பிட்றோன்னு நம்ம சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் முருகன் தொன்மையான கடவுள், தொல்காப்பியரே சொல்லியிருக்கார். இந்திரனுக்கு என்ன தெரியுமா பேர்? தேவசேனாபதின்னு பேர். முருகனுக்கு என்ன பேர்? தேவசேனாபதி. தேவசேனாபதியின் பேர். நம்ம யோசித்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர்கள் நோக்கில், ஆய்வு நோக்கில் இதை நம்ம சொல்கிறோம். திசை கடவுளை பற்றி சிந்திக்கிறோம். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த தலைப்புக்கு நான் பிடிச்சின்னா அதை பிடிச்சின்னு தொங்குறேன். அதில் என்ன சொல்லணுமோ அந்த கருத்தை சொல்கிறேன். இதை பற்றி இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமே தவிர வேறு எந்த நோக்கத்துலையும் அதை புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போது இந்திரன் அப்படின்னு, இந்திரனுடைய சேனாபதி தான் முருகன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னது சேனானின்னு அவனுக்கு பேர். முருகப்பெருமானுக்கு 16 பேர் இருக்குது. சோடச பேரில் சேனானின்னு ஒரு பேர், பிரம்மசாஸ்தான்னு ஒரு பேர். புரியுதா உங்களுக்கு? சாசனம் பண்ணினவன். அப்போது இந்த இடத்துல எதை குறிக்குது? முருகனும் அதில் என்ன வந்துடுவான்? அந்த மறைமுக கடவுளாக என்ன வந்துடுவான்? பரிவார தேவதையாக வந்துடுவான். இசைக்காவலன் தான். அப்போ 3 தேவதை இதில் வந்துருச்சு. வண்ணன் அப்படின்னு சொல்கிறான் பெருமாள். பெருமாளில் தசதிக் பாகத்தில் மேல்நோக்கு தேவதைக்கு எதுதான் அதிதேவதை? பெருமாள் தான். அப்போ பெருமாளும் எதில் வந்துட்டார்? இதில் வந்துட்டார். அப்போ தமிழர்கள் தொல் வழிபாடு முதல்ல திசைக்காவலர் வழிபாட்டில் தான் ஆரம்பிச்சு. அதில் மேல்நோக்கு திசை அப்படிங்கிறது, அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. லிங்கோத்பவர் கரையை சொல்லி மேல்நோக்கு விதம் யார் போயிட்டா? பிரம்மா. கீழ்நோக்கு திருமால்.
அப்போ கீழ்நோக்கு பூமி பூமாதேவி முதல் வழிபாடு மிருத் சங்கிரகணம் பூமாதேவி. அவள் யார்? விஷ்ணுவை தான் பூஜை பண்ணுவோம். அதில் பூஜை பண்ணி அந்த மம்புட்டியிலேயே அவனை தான் வெட்டுவோம். பூஜை பண்ணி வயிற்றுலேருந்து மண்ணை எடுத்து திருப்பி அதில் விதைப்போம். அப்போ முதல்ல கீழ்நோக்கு கடவுள் யார்? எல்லா திசை தேவதைகளுக்கும் கடமையாக பெரிய ஆடுறவன் எடனா விஷு பிராப்தி விஷு வியாப்தி. விஷு பிராப்தி விஷு வியாப்தி. வியாப்தினா பரவுறது, பிராப்தினா அடையிறது. அடைவனவற்றுள் சிறப்பானது எது? செல்வம் தானே, ஐஸ்வர்யம். அதனால் அடைய விஷ்ணுன்னா அந்த நாம் எதை அடைய ஆசைப்படுறோமோ அதுதான் விஷ்ணு. விஷு வியாப்தி விஷு பிராப்தி என்னது? அப்படியே அந்த பரவல். அப்போ பெரிய இடம். அப்போ விஷ்ணுவும் எதில் தான் இருக்கார்? அப்போ இந்த திசைக்காவலர் இந்திரன் எதில் இருக்கான்? வர்ணன் எதில் இருக்கான்? அதில் தான் இருக்கான். அப்போ நால்வருமே என்னது? இதில் பிரிச்சுட்டான். இதில் பாலை திரிந்தன பாலை நன்னூல் பின்னாடி வியாக்கியானம் வரும்போது எழுதுகிறான். அவர் சொன்னது நாலு தான் சொல்கிறார். நான் இலக்கடவுள் தான் சொல்கிறார். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணல, பிரிக்கலை. திரிந்தன பாலைன்னு பின்னாடி கொண்டு வரான். அதுக்கு ஒரு சூத்திரம். அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்போ ஆரம்பத்தில் இருந்த நாலு பேருமே என்னது? திசைக்காவலர் தான். விஷ்ணு நடுப்புற வந்துடுறான். கீழ் நோக்கி விஷ்ணு வந்துடுறான். மேல் நோக்கி போகும்போது பிரம்மா வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 8 திக்கும் வந்துடும். நடுப்புற இருக்கிறது தான் யாருக்கு காவல்? அந்த சென்டர் பாயிண்டில் யார் இருக்காரோ அவளுக்கு தான் காவல். அந்த 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 அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். நம்ம சிவலிங்கத்தை தவிர நடுப்பதத்தில் எந்த சாமியும் வராது கர்ஷன விதியில். நீங்கள் பெருமாள் கோயிலே நீங்கள் பார்த்தா கூட மற்ற எந்த சைவமாக இருக்கட்டும், சாக்தமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆதிசைவர்கள் வணங்குகிற சிவலிங்கம் மாத்திரம்தான் சென்டரில் குழி போட்டிருப்பான். சிவன் கோயில் நேராக கோபுரத்துக்கு சென்டரில் வருவார். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா உத்து கவனிக்கணும். கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் அந்த சாமியை எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஓரத்தில் தான் வச்சுருப்பாங்க. அந்த சென்டர் பாயிண்டில் வைக்க மாட்டாங்க, மிடில் வைக்க மாட்டாங்க, பெருமாளே வைக்க மாட்டாங்க. முன்னாடி அப்படி காலியில் பின்னாடி தள்ளிடும். நம்ம முன்னாடி இடம் இருக்கும், நேவேத்தியத்துக்காக வச்சுருப்பாங்க. உருளைக்கிழங்கு தக்காளின்னு நாமளாம் ஏதாவது கற்பனை பண்ணிட்டோம்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறேன், நடுங்கிற விஷயம் எது? சிவப்பரம்பொருள். அந்த மும்மூர்த்தியும் அதில் இருக்கு. பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம். அதுதான் படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். அதுதான் முதல்ல வழிபாடு பண்ணியிருக்கான். அதுதான் முதல்ல அந்த சிவலிங்கம். அதுதான் நடுப்பகுதியில் இருந்து ஆள்றது. அதனால் நடுவன்னு சிவனுக்கு பேர். நடுவன்னு. அப்போ சூழலில் இந்த 10 பேரும் காவல் தெய்வம் தானே. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. மேலே போகிறவன் கீழே போகிறவன் லிங்கோத்பவத்தில் தெளிவாக இருக்கேன். கீழே குறைஞ்சிட்டு போகிறான், அவன் மேலே தேடின்னு போகிறான். இப்போ இந்த 8 பேரும் இருக்கா. சூழ நிற்கிறது அந்த ஒளி. அப்போ எல்லாத்தையுமே ஆள்றது எது? அப்போ இந்த திக்பாலகர்கள் தான். இவர்களுக்குத்தான் முதல் பூசனை. முதல்ல காவகாரனுக்கு தான். நீங்கள் உற்சவம் பண்ணினா இந்திர விழான் தான் பேரே அது. இந்த இந்திரன் ஒரு 10 பேருடைய தொகுப்பு, குழும தேவதை. இந்திரன் ஒரு ஆட்சியாளன், மருத நிற கடவுள். இந்திர விழா இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன பலினா இந்த 10 திக்குக்கும் பலி போடுவா. இந்த 10 திக்கும் நவசந்தின்னு சொல்லுவா. 9 விதமான இடங்களில் மிக தெளிவாக அதை பற்றி பேசுகிற அந்த குறிப்புகள்லாம் என்ன இருக்கும்? நவசந்தின்னு சொல்லுவா, சந்திக்கிற இடம். அப்போ எல்லா விதமான விஷயமும் இந்த 10 திக்குக்குள்ளே என்ன அடங்கிடும். அதனால் இவர்கள் வழிபாடு தான் வழிபாடே. இது என்ன நலனை கொடுக்கும்னா சரீர சௌக்கியத்தை கொடுக்கும், ஆள்றது. அதனால் நடுவன்னு சிவனுக்கு பேர். நடுவன்னு. அப்போ சூழலில் இந்த 10 பேரும் காவல் தெய்வம் தானே. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. மேலே போகிறவன் கீழே போகிறவன் லிங்கோத்பவத்தில் தெளிவாக இருக்கேன். கீழே குறைஞ்சிட்டு போகிறான், அவன் மேலே தேடின்னு போகிறான். இப்போ இந்த 8 பேரும் இருக்கா. சூழ நிற்கிறது அந்த ஒளி. அப்போ எல்லாத்தையுமே ஆள்றது எது? அப்போ இந்த திக்பாலகர்கள் தான். இவர்களுக்குத்தான் முதல் பூசனை. முதல்ல காவகாரனுக்கு தான். நீங்கள் உற்சவம் பண்ணினா இந்திர விழான் தான் பேரே அது. இந்த இந்திரன் ஒரு 10 பேருடைய தொகுப்பு, குழும தேவதை. இந்திரன் ஒரு ஆட்சியாளன், மருத நிற கடவுள். இந்திர விழா இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன பலினா இந்த 10 திக்குக்கும் பலி போடுவா. இந்த 10 திக்கும் நவசந்தின்னு சொல்லுவா. 9 விதமான இடங்களில் மிக தெளிவாக அதை பற்றி பேசுகிற அந்த குறிப்புகள்லாம் என்ன
இருக்கும். நவசந்தின்னு சொல்லுவாள், சந்திக்கிற இடம். அப்போ எல்லா விதமான விஷயமும் இந்த 10 திக்குக்குள்ளே என்ன அடங்கிடும். அதனால் இவர்கள் வழிபாடு தான் வழிபாடே. இது என்ன நலனை கொடுக்கும்னா சரீர சௌக்கியத்தை கொடுக்கும். சிவபெருமான் ஆத்ம சௌக்கியம் சரீர சௌக்கியம் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஆனால் இந்த திசைக்காவலர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வைணவம் சொல்லுகிற விஷ்ணு வேற, திசைக்காவலாக சொல்லப்படுகிற விஷ்ணு வேற. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. 2 பேரும் ஒரே வேலை. போலீஸ்காரர் இருக்கார், ஐஜி வேற, டிஐஜி வேற, டெப்டி கமிஷனர் வேற, ஏசி வேற. அவன் இவாளையும் அவளையும் என்ன பண்ணிக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பா. எல்லா வகையிலும். ஆனால் அவளுடைய அதிகாரம் வரம்பு எல்லாம் வேற. வைணவம் சொல்லுகிற விஷ்ணு வேற, நான் சொல்லுகிற திசைக்காவலர்கள் சொல்லுகிற விஷ்ணு வேற. இவன் காவலன், புரிஞ்சுக்கணும். இதையும் குழப்பிக்க கூடாது, தவறாகவும் புரிஞ்சுக்கூடாது. இப்போ இந்த 10 திக்கு, இந்த 10 திக்கையும் தான் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நான் சென்னையில் சொல்கிறேன், கோவூர் இருக்குல்ல, இந்த கோவூரில் இப்போவும் அந்த ரத வீதிகளில் சுற்றி பார்த்தீங்கன்னா, நல்ல வீதி 4 பக்கம் போயிட்டு வர வீதி இருக்குது. அந்த வீதியில் பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆ நடுகள் ஆயிரம் கொல் கோவூர் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி. ஆ நடுகள் அப்படின்னா மரம், மாடு இருக்குல்ல, பசுமாடு, அது வந்து தினவு தீர்த்துக்கிறதுக்கு ஒரு கோலை நடுவான், அது மேலே தீத்திக்கும். கண்டூஷணம்னு பேர். அதுலேருந்து வந்தவர் தான் மார்க்கண்டேயர். மிருகண்டு மார்க்கண்டேயர் எல்லாம் அதுலேருந்து வந்த பேர் தான். அந்த மாதிரி மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணும்போது ஒரு பசுமாடு போய் அவர் மேலே தினவு தீர்த்துக்குமா, அவர் அந்தளவுக்கு வெறப்பாக நிற்பாராம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உறுதி இருக்கணும். அந்த உறுதியை சொல்கிறதுக்கு சொல்லுவா, மிருகண்டு முனிவருடைய உறுதியை சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த பலிபீடத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் முதல்ல இந்த பலிபீடம் மாதிரி தான் என்ன இருக்கும், இந்த தேவதை 10 திக்குக்கும் பலிபீடம் தான் இருக்கும். பிரம்மா கோஷ்டத்தில் இருப்பார், 4 தலையோடு இருப்பார். அந்த பிரம்மா இல்லை, விஷ்ணு சங்கு சக்கரத்தோடு இருக்கிற விஷயம் இல்லை. இந்த திசைக்காவலராகிற விஷ்ணு வேற. இவர் கீழ்நோக்கு காவலர், அவர் மேல் நோக்கு காவலர். புரியுதா? 10, இந்த 10க்கும் ஒரே மாதிரி வடிவம், 10க்கும் பலிபீடம் தான். இது 8 இருந்தது ஒரு காலத்தில். என்னது 8? இந்த கீழ் மேல் அப்படிங்கிறது இல்லாமல் 4 இருந்தது, அப்புறம் 8 ஆச்சு. இந்த திக் தேவர்களை பெருசு பண்ணி அவளை மாத்திரம் ஃப்ரீஸ் பண்ணுறது, பெருசு பண்ணுறது. இப்போ சிவனை பெருசு பண்ணால் அதோட பண்பு வேறு, அம்பாளை பெருசு பண்ணால் அதோட பண்பு வேறு. அப்படி தானே? இப்போ நாச்சியார் கோட்டம்னு சொன்னால் அம்பாளை ஒன்றையும் பெருசு பண்ணுவான், தனி கோயிலாக இருக்கும். அம்பாளுக்குன்னு தனி கோயில், சென்ட்ரல் அம்பாள் வரும். சிவன் அப்படின்னா சிவாலயம் பெருசாக வரும், அம்பாள் பக்கத்தில் தான் வரும், ஓரத்தில் தான் அவளுக்கு சன்னதி வரும். சிவன் வந்து என்ன வராது. அது மாதிரி அவாவால் பெருசு பண்ணியிருக்கான். அப்படி பெருசு பண்ணி வணங்கினால் அந்தந்த திக்கிலே வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் தமிழர்கள். அந்த மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதற்கான சான்று இந்த தசதிக்பாலகர்கள் வழிபாடு. தெள்ள தெளிவாக இருக்கிற இடம் பிருகதீஸ்வரர் கோயில். ராஜா ஒரு சாதாரண அந்த காலத்தில் யோசனை பண்ணி பாருங்கள். வல்லபாய் பட்டேல் காலத்திலேயே சுதந்திரம் கொடுக்கும்போதே நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50-56 தேசம் இருந்ததாக சொல்கிறான். அவளுக்குள்ள பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி தான் இந்தியான்னு என்ன. அதனால தான் அவருக்கு இரும்பு மனிதர்னு பேர் சுதந்திர காலத்தில். அப்போனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ குறுநில மன்னர்கள் இருந்திருப்பான் பாருங்களா. அப்போ அவ்வளோது ஒரு 4 ஊருக்கு ஒத்தேன் 4 ஊருக்கு ஒத்தேன் கச்ச 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 கச்சன்னு திரும்ப வெறும் ராஜா மன்னர்கள் அவருடைய ராஜ்யம் அதெல்லாம் அடித்து இங்கேருந்து கங்கை காசி வரைக்கும் போய் கங்கையை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறான் அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய பையன் அப்போ எந்த அளவுக்கு வேகமாக போயிருக்கணும் அவன். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். ஒருத்தருக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அவாவா ஆள் பட பலம் எல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தெய்வீகம் என்று ஒன்று இணைகிற பொழுதுதான் அதற்கு மிகப்பெரிய விரிவு கிடைக்குது. அவனை சுற்றில இருந்தவன் பேர்லாம் காணுமே, ராஜராஜ சோழன் பேர் தானே நிற்கிது. இப்போ அதை வெட்டி வச்ச சிற்பிக்கு கூட ராஜராஜன் பேர் கொடுத்துட்டான், தான் பேர் அவனுக்கு கொடுத்துட்டான், ராஜராஜ பெருந்தச்சன்னா. யோசிச்சு பாருங்க, வெட்டினோம் பேர் காண பேர்லாம் காணும், அடித்து யுத்தம் பண்ணியிருக்கான். அதில் இந்த தசதிக் பாலகர்களுக்கும் சிலை தனியாக வச்சு வழிபாடு பண்ணியிருக்கான். அது உருவத்தோடு இருக்கு. எங்க? தஞ்சை பெரிய கோயில். அது மாதிரி தமிழ் வளர்த்த இடம், தமிழ் அப்படின்னு ஒரு பாரம்பரியம்னாலே மதுரை.
அதுக்கப்புறம் தான் அப்புறம் மற்றதெல்லாம். அந்த இடத்துல இந்த 10 திக்பாலர்களுக்கும் என்ன இருக்கு? சிலை இருக்கு. அம்பாள் 10 பேருக்கு 10 திக்கும் விஜயம் பண்ணி ஜெயிச்சிருக்கா. அங்கே செங்கோல் வாங்குற வழக்கம் இருக்கு. அந்த ராஜா அம்பாள் வாங்குற அம்பாள்கிட்டேருந்து மன்னர்கள் வாங்கிப்பான். அம்பாள்கிட்டேருந்து மன்னர்கள் வாங்கிப்பா. இப்போ வரைக்கும் அந்த பரம்பரை ராமநாதபுரம் அந்த ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்காவா, அந்த பரம்பரையில் அவள் வந்து அந்த உற்சவத்தை நடத்துகிறா. அப்போ அம்பாள்கிட்டேருந்து செங்கோல் வாங்குற வழக்கம் இருக்குது. ராஜராஜேஸ்வரிகிட்டேருந்து செங்கோல் வாங்கின வழக்கம் அழகாக ஓவியத்தில் போட்டிருக்கான். ஓவியக்கலையில் படிக்கும்பொழுது அதில் ஒரு மன்னன் யார்கிட்டேருந்து வாங்குறான்? ராஜராஜேஸ்வரிகிட்டேருந்து செங்கோல் வாங்குறான் அந்த மன்னன். அப்போ என்ன அர்த்தம்னா, தான் பட்டாபிஷேகம் பண்ணுற காலத்தில் அந்த செங்கோலை இப்போ நம்ம வந்து ஒரு நந்தி போட்டு ஒரு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது கொடுத்து அதை வச்சிடும். அதே அது வந்து அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய விஷயம். அந்த அது எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த கருத்து வந்து ஒத்து வருது பாருங்க. அவன் கோல் வாங்குறான், இவனும் கோல் வாங்குறான், அவனும் கோல் வாங்குறான். அந்த கோல் வாங்கி அந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒரு பாரம்பரிய பண்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை சாமிகிட்ட அது ஒரு விழாவாக எடுப்பான். இப்போ ஒரு ராஜா பட்டத்தில் வரான், பட்டத்தில் ஏற்றுக்கிறான்னா அவன் எப்படி ஏற்றுப்பான்? அந்த கோயிலில் விழா எடுத்து அதுகிட்ட இந்த மரபு சாத்தி அந்த விஷயத்தை வாங்கினோன்னா அவன் ராஜா பட்டாபிஷேகத்துக்கு வந்துட்டான், இளவரசனாக வரான், ராஜா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார், அதிகாரம் கொடுக்கறதுல அந்த செங்கோல் வாங்குறதுன்னு ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம மதுரையில் பார்க்குறோம். மதுரையில் அம்பாள் அரசியாகவே இருக்கா, மகாராக்கி. அப்போ அந்த 10 திசை அப்படின்னு சொன்னால் அந்த 10 திசைக்கும் உரிய தேவர்களை அங்கே நன்கு வணங்கி இருக்கிறார்கள். அந்த 10 திசை தேவர்களுக்கும் சிறப்பு என்னென்னா, வாகனம் தனித்தனியாக அந்த திசையை குறித்து படையெடுத்து போகிறான்னா அந்த திசை காவலருக்கு என்ன பூஜை? கண்டிப்பாக ஜெயிச்சுன்னு வருவான், தோக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? கிழக்க போகிறான்னா இந்திரனை கூப்பிடுவான், வர்ணனை கூப்பிடு. அந்தந்த திசை காவலர்கள் அவனை கூப்பிட்டு அதுக்கு பூஜை போட்டு அதுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி அதை வந்து வணங்கியிருக்கான். அப்போ அந்த திசை காவலர்களாகி பூமியை நிலப்பரப்பை அதிகமாக்கி கொள்வதற்கு இந்த தசதிக்பாலர்களை வணங்கி இருக்கிறார்கள். இதுக்கு வேகமாக தட்டணும். அதே மாதிரி உள்ள அந்த திக்கு க்ஷேமமாக இருக்கும். இந்த சாமி வந்து 2 பக்கமாகவும் அடிக்கும். இந்த டபுள் வே வால்வுன்னு சொல்லுவோம், 2 பக்கமாகவும் செயல்படும். இந்த சாமி வந்து எதிரியாக இருந்தால் அந்த திசையை காப்பாற்றும். அதிராமதிரை என்னது? அதிராம யுத்தம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அந்த காலத்தில். இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற அமைதியான சூழல்லாம் இப்போ கிடையாது. எப்போ திடீர்னு அப்படியே வருவான், அப்படியே கொளுத்தி விடுவான், அப்படியே பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான். கன்னி திருமால் காளீசர் காக்கும் கடி மதில் சூழ் மாமதுரை காப்பியம், இரட்டை காப்பியத்தில் ஒன்று. என்னது? கன்னி துர்கை, திரு லக்ஷ்மி, மால் பெருமாள். லக்ஷ்மி என்ன காக்க போகிறோம்? வறுமை இல்லாமல் காப்பா. ஒரு மகாலட்சுமி இருந்தாலும் நாட்டுக்கு என்ன செழிப்பு? நாடல்ல நாடா வளர்த்தன அந்த செல்வத்தை அம்பாளை வச்சு கொடுத்துருக்கா. அப்போ இந்த 10 திக் பாலகர்களும் உள்நோக்கி திரும்பினா மக்களுக்கு செழிப்பு, வெளிநோக்கி திரும்பினால் எதிரிக்கு அழிவு. எதிரிக்கு அழிவு. காவல், நம்மளை யாரும் எந்த விஷயத்துலேருந்தும் தாக்கிட முடியாது. அதே சமயத்தில் உள்நோக்கி திரும்பினா க்ஷேமம். அப்போ இதை விட என்ன வேணும் நமக்கு? இதுதான் பாரம்பரிய வழிபாட்டு முறை. இது பாரம்பரிய வழிபாட்டு முறை. நம்மளாலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம். உழவர்கள் இப்படி காலை எடுத்து வைக்கும்போதே சூரியனை பார்த்து என்ன பண்ணுவான்? அவ்வளோதான், சிம்பிள். திசைக்கடவுள் எல்லாத்தையும் அவன் கும்பிடுவான். அது எல்லா பண்பும் என்ன வந்துடும்? அந்த பூமி தானே அவனுக்கு சொத்து. அது எது வரைக்கும் எல்லாம் இருக்கோ அது உழவனுடைய வளம். அப்படி தானே? பூமி வளர்ந்துட்டே போனால் அதிக வேலி நிலம் இருந்ததுன்னா நான் யார்? ஜமீன்தார். ஜமீன்னு சொல்கிறோம்ல, ஜியான பூமிக்கு பேர். ஜியா அப்படின்னா என்ன? பூமி, வடமொழி சொல்லுது ஜமீன். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு உங்களுடைய பரப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ராஜ்யம் அதிகமாகும். அதனால் உடம்புக்கே க்ஷேத்திரம்னு பேர். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 10 பேருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம உடல் வளராது. இந்த திசை காவலர்களை நாம் வணங்கினோமே ஆனால் உடல் பலத்தை கண்டிப்பாக பெறுவோம். வெளியில் போனால் நாம் இருப்பிட பலம். மூவகையிலும் காவல் செய்கிற சிறப்பு தெய்வங்கள் இவை. மனிதன் தெய்வத்தை கொண்டு ஆண்டிருக்கிறான். அதனால தான் பல பேர் பல வருஷம் கழித்து அவன் தெய்வமாக இருக்கான்.
ராஜராஜ சோழன் தெய்வத்தை நம்பினா அவன் கட்டின கோயில் இப்போ வரைக்கும் என்ன இருக்கு, நிலச்சி நிற்கிது. தெய்வமாக பல பேருக்கு அனுகிரகம் பண்ணுறான். சதயத்தன்னைக்கு பார்க்க போனால் சர்வக்ஷேமத்தை பண்ணுவான் அவன். மன்னர்களை கடவுளாக வணங்கினார்கள், மன்னர் பரம்பரையை கடவுளாக வணங்கினார்கள், புராண லட்சணம். அதனால் அவெல்லாம் ஒன்றும் சும்மாலாம் இல்லை. இன்றைக்கும் உயர் பதவியை விரும்புகிறவா, மிகச்சிறந்த செம்மையாக இருக்கணும் அப்படிங்கிறவாலாம் சில விஷயங்களை என்ன பண்ணணும், சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அந்த முறையாக அதை பண்ணி வணங்கினால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், மேலே வந்துடுவான். ஆளுகைக்கு உந்தன்னு அடித்தாமரைகள் உண்டுன்னு அபிராமி பற்றி சொல்லலைன்னா நமக்கு வெடிச்சிடும். அதனால் எதையாவது ஒன்று சொல்லணும் இல்லையோ. அதனால் ஆளுகைக்கு இவ அத்தனை பேரும் அவளை சுற்றி இருக்கா. ஆவரண தேவதைன்னு பேர். அம்பாள் இருக்கிற இடத்துக்கு சிந்தாமணி கிரகம்னு பேர். அந்த சிந்தாமணி கிரகத்தில் செவுத்தில் இருக்கிறவா இந்த சாமியெல்லாம், இந்த 10 பேரும். அவளையும் எல்லை காவல் தான் இந்த 10 பேரும். அதனால் இந்த 10 காவல் தெய்வங்களையும் இப்போ யாருன்னு புரிஞ்சு போச்சா? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணு. அவ்வளோதான். அதில் தாராளமாக எல்லா கோயிலும் பலிபீடமாக வச்சுருப்பாங்க. இப்போ நீ கொடிமரம் இருக்குல்ல, அந்த கொடிமரத்துக்கு கீழே இவங்களுக்கு பலி உண்டு. ஒரு பெரிய பலிபீடம் இருக்குல்ல, அந்த பலிபீடத்தில் எல்லாரும் வருவான். அவனுக்கு சாப்பாடு அங்கே உரிமையை பெறுவதுன்னு அர்த்தம். அதில் சாதம் வைப்பாங்க. அந்த உரிமை இந்த 10 பேருக்கும் போயிடும். இந்த திசைக்காவலர் 10 பேருக்கும் போயிடும். அதனால் நாடு க்ஷேமமாக இருக்கும். ஒரு கோயிலில் பலி சாய்க்கிற உற்சவம் டெய்லி நடந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிற மரத்தில் ஆரம்பித்து, வண்டில் ஆரம்பித்து, சிற்றெரும்பு முதல் பிரம்மா வரை, நான் சொல்லலை, அபிராமி பற்று, எல்லாத்துக்கும் யார் அடக்கிறா படி, அபிராமி அளந்துருவா எல்லாருக்கும். அது க்ஷேமமாக இருக்கும். அந்த இடத்துல உள்ளவாளுக்கு அந்த பஞ்சம் வராது. அந்த பலி சாதம் அது மேலே வச்சுட்டான்னா அதில் இருக்கிற பருக்கைக்கு ஒரு உயிர் நன்னார். அதனால் கோயில் பூஜை நமக்காக பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்காகவும் பண்ணுறது. நம்ம வீட்டில் பண்ணுறது தான் நமக்காக பண்ணுறது. கோயிலில் அந்த பலி போடுறது, அந்த பலிபீடத்தில் மகாபலின்னு பேர் மகாபலிபீடம். அதுக்கு தசபாகு 10 தோல் அப்படின்னு சொல்கிறான். எல்லா கோயில்லையுமே இருக்குமே. சிவனுக்கு நேராக நந்திக்கு பின்னாடி இருக்கிற பலிபீடம், அந்த பலிபீடத்தினுடைய சென்ட்ரல் பாயிண்ட். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமைச் செயலகத்திலேருந்து அரசவையிலேருந்து ஒரு அரசன் எப்படி ஆள்றானோ, எல்லாருக்கும் அவளுக்கு அதிகாரம் இருக்கோ, அதே மாதிரி இந்த பலிபீடத்தில் வச்சுட்டா அந்த 10 பேருக்கும் போய்டும். அதுக்கு பலி உண்டு. அதுக்கு பலி சாய்க்கிறதுக்காக சில கல்வெட்டில் எழுதியிருக்கான், பலிதேவருக்கு அன்னமிட அப்படின்னு இத்தனை வேலி நிலம் கொடுத்தான்னு இருக்கும். அதை அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்குங்கிறான். அதனால் இந்த நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் அரிசி வாங்கி நைவேத்தியம் நிறைய பண்ணணும். அரிசி வாங்கி நைவேத்தியம் என்ன பண்ணணும், நிறைய பண்ணணும், நிறையா கொடுக்கணும், தொண்டு பண்ணணும்னு நினைக்கிறவா. நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறோம், அச்சனை வாங்கிட்டு வரோம், அப்படியே திரும்பி வந்துடுறோம். கோயில்களில், சிவன் கோயில்கள் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குன்னா, அந்த கோயிலில் மூட்டை கணக்கில் அரிசி வாங்கி அதில் நைவேத்தியம் பண்ணும்போது அதில் ஒரு துளியை என்ன வைப்பா, ஒரு உருண்டையை உருட்டி வைப்பா. அந்த உருண்டை உருட்டி வச்சாலே அந்த ஊர் சேமமாக இருக்கும். அந்த கோயில் வளர ஆரம்பிச்சிடும், தானாக வளரும். அவ்வளோ வெள்ளம் இருக்கே அந்த ஒரு உருண்டை சாத்துக்கு, இந்த ஒரே ஒரு உருண்டை சாத்துக்கு. அதுக்கு மேலே கூரை இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அதுக்கு கீழே தான் சங்கல்ப கணபதி இருப்பார். சங்கல்ப கணபதினா நம்ம எண்ணத்தையும் நிறைவேற்றுவோம். வாழ்வியல் நலம் எல்லாமே அந்த ஒரு பலிபீடத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்நோக்கி போனால் தான் ஆத்ம விசாரம், மோட்சம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல சரீரம் சௌக்கியமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், அப்படி தானே? அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடையில் வாராத கொடையும், இந்த 16 செல்வத்தையும் வாசலில் இருக்கிற பலிபீடமே என்ன கொடுத்துரும். அந்த தத்துவத்தை உணர்ந்து அதை தரிசியுங்கள். கோயிலுக்கு போனால் ஒரு 1/4 கிலோ, ஒரு 2 கிலோ அரிசியாவது வாங்கி என்ன பண்ணுங்க, கொடுங்க. நம்ம சாதம் வடிக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சோம், டெய்லி ஒரு கைப்பிடி டெய்லி எடுத்து வச்சாலே போகிறோம். அதை பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருப்பா, திட்டத்தில் பிடி அரிசி திட்டம்னு. ஒரு கைப்பிடி நம்மளால் ரொம்ப முடியல, ஒரு கைப்பிடி அது சேர்ந்துட்டே வரும். அதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்தா அது நைவேத்தியத்துக்கு என்ன பயன்படும், அது அந்த பலிக்கு போகும். அது மூலியமாக அது எல்லாருக்கும். அதனால் ஆலயத்துக்கு போனால் அப்படி ஒரு சிறப்பு. இந்த தசதிக்பாலகர்களை வணங்கினா நாம் தலைமுறையே நல்லா இருக்கலாங்கிறான். தலைமுறை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நாம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பையன்போம், அதுக்கப்புறம் பேரனுக்கு போயிடுவோம். நம்மளே இப்படி தானே வேண்டிப்போம்.
அப்போ அப்படி 3 தலைமுறை சொத்து இல்லை 7 தலைமுறை சொத்து இது இந்த பலிபீடத்தில் இருக்கிற சாமிக்கு பலிபீடத்தை எழுந்தருளினாலோ இல்லை அந்த பலிபீடத்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சாதம் படைக்கிறத நைவேத்தியம் பண்ணாலோ அவனுக்கு 7 தலைமுறை சௌக்கியம். முன்னாடி 3 தலைமுறை, பின்னாடி 3 தலைமுறை, நம்ம ஒரு தலைமுறை. சமஸ்த பித்ரு தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும், சமஸ்த வியாதியும் நிவர்த்தி பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 10 டிபார்ட்மெண்ட் பார்க்குறான். என்னது அதில் வியாதிங்கிற நிருதி மூலையில் கணபதி இருக்கார் பாருங்க. அந்த நிருதி உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். வியாதினே ஒன்று இல்லை, எல்லா குப்பையும் அவன் வாங்கிக்கிறானான். நிருதி ராட்சசேஸ்வரம் பிபந்தம். சதாசர்வ காலமும் அவன் மது அருந்தியவனா, கண்கள் சிவந்தவனாய், பிணத்தின் மீது அமர்ந்தவனாக இருக்கான். அவங்ககிட்ட கொண்டு போய் நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் குப்பை. அவங்க சாப்பிட்றதே நம்ம பாவத்தை வாங்கிக்கிறது. சிவன் கோயிலில் எவ்வளோ பெரிய ஆளை போட்டிருக்கான் பாருங்கள். நம்ம இங்கே அருகாமையில் இந்த பரத்வாஜேஸ்வரர் வாலீஸ்வரரா ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 திக்குக்கும் அவங்க சாமியோடு போட்டிருக்காங்க. இந்த சாமி, வாகனம், பலிபீடம் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ராஜராஜ சோழன் பண்ணியிருக்காப்புல அந்த கோயிலில் இது எல்லாத்துக்கும் படிமத்தோடு இருக்குது. உற்சவ படிமமும் இருக்குது, மூலவர் படிமமும் இருக்குது. அந்த மாதிரி இதில் மதுரையில் இருக்குது. இந்த அவெல்லாம் ராஜராஜ சோழனை இன்றைக்கும் பேசுகிறோம். மீனாட்சியை இப்போ வரைக்கும் அந்த கோயில் அதே பண்போடு இருக்குது பாருங்கள். அந்த கூட்டம், அந்த விஷயம் எல்லாமே அது சார்ந்து இருக்கும். அப்படியே இருக்கும் அதனோட பண்பு. ஏன்னா அம்பாள் ராணியாக இருக்காளோ இல்லையோ, மகாராஜ்ஞியவை. அதனால் இந்த தசதிக் பாலகர்களை வணங்கி நாம் உடல் நலத்தை பெறுவோமாக, உடல் பலத்தை பெறுவோமாக, தேச ஒற்றுமையை வளர்ப்போமாக. தேச ஒற்றுமை வளரும். இந்த திக்தேவதைகளை வழிபாடு பண்ணால் அந்த காலத்தில் இனக்குறியீட்டு சண்டைகள் அதிகமாக வந்திருக்கு. ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். அந்த பக்கம் போனால் அவன் சண்டை போடுவான், இந்த பக்கம் போவான். சம்பாதிக்கிறது ஒரு விஷயம், எதிர்கிட்டேருந்து அடித்து கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறோம். சேர்த்ததை என்ன பண்ணணும்? அடிச்சுக்குவான். நான் தான், நீ தான். அது பெரிய பிரச்சனை. நம்ம குழந்தைகிட்டே பார்க்குறோமே, மூத்தவனும் சின்னவனும் அடிச்சுப்பான். யாருக்கு பேச முடியும்? தாயாரும் தகப்பனாரும். அது மாதிரி தானே ஒரு ராஜா. அப்படி தானே? மலர்த்தலை உலகம் மன்னன் பொருட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அடிச்சுக்காமல் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய அற்புதமான தேவதை. குடும்ப ஒற்றுமை, தனி மனித நலன், இது இரண்டையும் மிக சிறப்பாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். இந்த இடத்துல பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைனா குபேரனே ஒத்தாசை பண்ணுவான். அந்த விஷயம் அவ்வளோ சௌக்கியத்தையும் நமக்கு என்ன கொடுப்பான்? மோட்சத்துக்கு போகிறதுக்கு மகாவிஷ்ணுவே என்ன பண்ணுவார்? வழி காட்டிடுவார். குருஸ்தானத்திலே அவர் இருக்கார், வழி காட்டுவார். அந்த மாதிரி எல்லா நலன்களும் இந்த தசதிக் பாலகர்களுக்கே. இதை கோயில் கோபுரத்து மேலே போடுற வழக்கம். திருக்கடையூர் கோயிலே 8 திக்கிலையும் போட்டிருப்பான் பாருங்கள். நம்ம வடபழனி கோயிலையே 8 திக்கிலையும் இருக்கும். ராஜகோபுரங்களில் இந்த 8 திக்கிலையும் இதை போடுற வழக்கம் வச்சுருக்கான். இந்த உருவமாக போடுறது, பூஜையாக பண்ணுறது, பலிபீடமாக வச்சு பண்ணுவான். மகா பலிபீடம் எல்லா கோயில்லையுமே இருக்கும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய 10 திக்குக்கும் அதிதேவதை எது? அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். 10க்கும் ஒன்று இதான். அந்த தேவதையை வணங்கி அந்த பலிபீடத்தோட தத்துவம் பசுபதி பாசம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நான் அதுக்கு மேலேயும் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இறைவன் பதியாக இருக்கிறான், உயிர் பசுவாக இருக்கிறது. ஆனால் அந்த பாசம் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் அந்த பாசத்துக்கு உண்டானதெல்லாம் நமக்கு வேணுமே. பாசம்னா இந்த உடம்பு, இந்த உடல் நலத்தை தருவதனாலே அதற்கு பேர் பாசம். இந்த பாச தத்துவம், பசு தத்துவம் அங்கே படுத்துன்னு இருக்கு. பதித்துவம் சாமி. இந்த 3 தான் எல்லா கோயிலையுமே இருக்கும். கிராம கோயில்களில் வெறும் பலிபீடம் மாத்திரம் இருக்கும். நல்லா ஏமாச்சு. கிராமத்து கோயிலில் என்ன இருக்கும்? உருவமே இருக்காது, வெறும் பலிபீடம் இருக்கும். முன்னாடி கூட சிங்கம் கூட இருக்காது, பசு தத்துவமும் இருக்காது. ஒரு ஆயுதம் இருக்கும், இந்த பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கே தான் சமஸ்தமும். அதை வட்டுப்பாறைன்னு சொல்லுவான். அந்த காலத்தில் மிகப்பெரிய யுத்த காலத்துல எல்லாம் வெட்டு பலியெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணியிருக்கேன். நவகண்டம்னு ஒரு கொடுமையான பிரார்த்தனை. எப்படி செஞ்சானே தெரியல. உடம்புல இருக்கக்கூடிய 9 அங்கத்தை வெட்டி வீரம் சாமி கொடுக்கறது தான். அது துர்க்கைக்கு செலுத்துறது தான். அந்த மாதிரி பாறைகளை நிறையா பார்க்குறோம். எல்லா கோயிலையும் இதுக்கு சான்று இருக்குது. எவ்வளோ யோசனை இல்லை. நவகண்ட அவர்கள் உடலை பிரிக்கிறார்கள், இவர்கள் வெட்டி பலியாக அழிக்கிறார்கள். இரத்த பலி வீரர்கள் யுத்தத்தில் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பலிபீடம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த பலிபீடம் வழிபாடுங்கிறது ரொம்ப காலமாக இருந்துட்டுருக்கு. அதை நாம் செய்து மிகப்பெரிய, அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உண்டான வையம் துரகம் மதகரின்னு ஆரம்பிப்பார். வையம்னு இந்த உலகம். நான் உலகத்தோடு சேர்த்து சமஸ்த நலனமும் எது உள்ள இருக்கு? பலிபீடத்தை பார்த்தாலே நமக்கு சமஸ்த க்ஷேமம். ஆனால் புரிஞ்சு பார்க்கணும், அதுக்கு உண்டான வழியை பண்ணணும், பண்ணி சாமியை அனுக்கிரகம் பண்ணணும், தச திக்பாலர்களும் அனுக்கிரகம் பண்ணணும்.
அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக தச ஆயுதம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.